இன்றைய தேவ வார்த்தை நீதிமொழிகள் 11:3. செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும், துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும். இன்றைய வசனம் வாழ்வதற்கு 2 வழிகள் மட்டும் உள்ளது என்று சொல்கிறது. முதலாவது வழி பாதுகாப்பான வழியில் வாழ்வது, அதாவது சரியானவைகளை செய்வது. இரண்டாவது வழி ஆபத்தான வழியில் வாழ்வது, அதாவது நமக்கு எது சரி என்று உணர்கிறோமோ அதை செய்வது மற்றும் பெரிதாக எண்ணப்படுபவர்களை செய்வது. வசனத்தின் முதல் பகுதியில் செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உத்தமமாக நடப்பது எப்பொழுதுமே ஒரு சிறந்த தேர்வாகும். அதிலும் பரிசுத்த வேதாகமத்தின்படி உத்தமமாக நடப்பது மிகவும் சிறந்ததாகும். உத்தமம் என்றால் என்ன? நம் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, விளைவுகள் எதுவாக இருந்தாலும் சரி என்று எப்பொழுதும் சரியானவைகளையே செய்வது போற்றத்தக்க குணமாகும். மேலும் இன்றைய வசனம் செம்மையானவர்களை உத்தமம் உடையவர்கள் என்பதை முக்கியப்படுத்தி கூறுகிறது. நேர்மையானவர்கள் எப்பொழுதும் சரியானவர்களை செய்பவர்கள். அவர்களிடத்தில் உத்தமம் இருக்கிறது. அவர்கள் எல்லாவற்றிலும் சரியானவைகளை தேர்வு செய்வதால் அவர்கள் வாழ்வில் தடுமாற்றங்களும் குழப்பங்களும் மிக குறைவாக உள்ளது. ஏனென்றால் அவர்களுக்கு நிலையான வழிகாட்டி இருக்கிறது. எது சரியானவைகள்? பரிசுத்த வேதாகமம் எதையெல்லாம் சரி என்று சொல்கிறதோ அவைகள் எல்லாம் சரியானவைகள். இதற்கு எதிராக உள்ளது எல்லாமே தவறானதும் மூர்க்கமானதும் ஆகும். எல்லா தலைப்புகளிலும் பரிசுத்த வேதாகமும் உயர்த்தப்பட வேண்டும். மற்ற எல்லா கருத்துக்களையும் வெறுக்க வேண்டும். இத்தகைய கட்டளைதான் பரிசுத்த வேதாகமத்தின்படி கிறிஸ்தவத்தை விவரிக்கிறது. போப் என்ன நினைக்கிறார் என்பது ஒரு விஷயம் அல்ல. எது சமூக ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்பதும் முக்கியமல்ல. பாரம்பரியமானவர்களும் அல்லது நமக்கு முன்னேற்றம் தரக்கூடியவர்களும் அல்ல. பரிசுத்த வேதாகமம் எதை சொல்கிறதோ அதையே செய்ய வேண்டும். எப்பொழுதுமே நாம் ஒழுக்கங்களை பற்றி படிக்கும்போது ஒழுக்க நீதியின் தேவன் நமக்கு முன்பாக ஒரு பாதையை அமைத்திருப்பதை நினைவு கூற வேண்டும். இத்தகைய தெய்வீகமான ஒழுக்கங்கள் நம்மை வழிநடத்தும். தேவனின் ஒழுக்க சட்டங்களை பற்றி நினைத்து பார்ப்போம். நாம் நம்முடைய அன்றாட வாழ்வில் 10 கட்டளைகளை பின்பற்றுவோமே ஆனால் வெளியான பாவங்கள் மட்டுமல்ல, ஆனால் நம்முடைய உள்ளான நினைவுகளை கூட இயேசு கிறிஸ்து அவருடைய பிரசங்கங்களில் வெளிப்படுத்துகிறார். எவ்வளவு அடிக்கடி நாம் சரியானவைகளை தேர்வு செய்ய வழிநடத்தப்படுகிறோம் என்று. இந்த எல்லா முடிவுகளும் எளிதானது அல்ல. ஒரு சில முடிவுகள் முதலில் நிறைய வழியை தரக்கூடியதாக இருக்கும், ஆனால் அவைகள் எல்லாம் சரியானவைகளே. இது நம்மை நம் வாழ்வில் சரியான பாதைக்கு நேராக வழி நடத்துகிறது. செம்மையானவர்கள் உத்தமமான வாழ்வு வாழ்வதால் அவர்களை மற்றவர்கள் சட்டப்பூர்வமாக குறை சொல்வதற்கு எந்த இடமும் கொடுப்பதில்லை. இப்படி சட்டப்பூர்வமாக எந்த குறையும் சொல்ல முடியாத ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பவர் யோசேப்பு. தேவன் மேல் அவர் வைத்திருந்த நம்பிக்கை மிக உறுதியானதாய் இருந்தது. மேலும் அவருடைய சகோதரர்கள் அவருக்கு இழைத்த தீங்கு கூட அவருக்கு நன்மைக்கு எதுவாகவே முடிந்தது. அதனால்தான் யோசேப்பு அவர் சகோதரர்களை பார்த்து, நீங்கள் எனக்கு தீமையை நினைத்தீர்கள், ஆனால் தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று கூறினார். இப்படி தவறு காண முடியாத இன்னொரு எடுத்துக்காட்டாக இருக்கும் நபர் தானியேல். அவனுடைய எதிரிகள் அவனுக்கு எதிராக திட்டம் தீட்டி பசியான சிங்கங்கள் இருக்கும் குகைக்குள் போட்டார்கள். ஆனால் தேவன் அவனை பாதுகாத்தார். சிங்கங்கள் அவனை சேதப்படுத்த விடவில்லை. மேலும் ராஜா அவனை சிங்க குகையிலிருந்து விடுவிக்கும்படி ஆணையிட்டார். ஆனால் தானியேலே அந்த குகையில் போட காரணமாக இருந்த பொல்லாத மனிதர்களை அவர்கள் குடும்பத்தோடு அதே சிங்க குகையில் போடப்பட்டார்கள். பசியான சிங்கங்கள் அவர்களை பட்சித்து போட்டது. அவர்கள் பாவம் அவர்களை விழுங்கியது. இந்த 2 எடுத்துக்காட்டுமே வசனங்களில் நல்ல மனிதர்கள் கூட இந்த விழுந்து போன உலகத்தில் பாதிக்கப்படுவார்கள் என்பதை காண்பிக்கின்றது. ஆனாலும் அந்த உபத்திரவங்கள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே முடியும். வசனத்தின் அடுத்த பகுதியில் துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏமாற்றுகிறவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள்.
அவர்கள் மூர்க்கமானவர்கள். அவர்களுக்கு எந்த ஒரு நிலையும் கிடையாது, வரம்புகளும் கிடையாது. அவர்களுடைய செயல்களே அவர்களை அழித்துவிடும். ஏமாற்றுகிறவர்களுக்கும் துரோகிகளுக்கும் எந்த ஒரு உபத்திரவமும் கிடையாது. இந்த மக்கள் துரோகிகளாக நடந்து கொள்வார்கள். அவர்களுக்கு விசுவாசம் கிடையாது, மற்றவர்களை ஏமாற்றுவார்கள். இது தேவனோடு இருக்கும் உடன்படிக்கை. அதிலும் திருமணத்தை பற்றி கூறப்பட்டிருக்கும் உடன்படிக்கையில் உறவுக்கான திறவுகோலாய் இருக்கிறது. துரோகிகள் அவர்கள் செய்யும் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றாதவர்கள். அவர்கள் ஒப்பந்தங்களுக்குள் நுழைவார்கள், ஆனால் அதில் உள்ள ஓட்டைகளை பார்ப்பவர்கள். இத்தகைய மக்களின் நேர்மையின்மையே அவர்களை அழித்துவிடும் என்று எச்சரிக்கிறது. நேர்மையின்மை எதை குறிக்கிறது என்றால், விடாது தவறு செய்தல் மற்றும் வஞ்சகம் அவர்கள் செயல்களை ஆளுகை செய்யும். அவர்கள் குணத்திலும் நினைவுகளிலும் சிதைக்கப்பட்டவர்கள், தொடர்ந்து தவறு செய்து கொண்டே இருப்பவர்கள். இதனால் அவர்கள் நடத்தையிலும் ஏமாற்றுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் செழிப்பவர்கள் போல காணப்படுவார்கள். அவர்களுடைய தவறான செயல்களால் ஆரம்பத்தில் இன்பம் பெறுவார்கள், ஆனால் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். உண்மையின் சிறந்த தோழன் நேரம்தான். இறுதியில் ஏமாற்றுபவர்கள் கட்டும் கட்டிடம் தரையோடு தரையாக நொறுங்கி போகும். அவர்களின் தவறான செயல்களை அவர்கள் தவறானவர்கள் என்று காண்பித்துவிடும். அவர்களுடைய குடிப்பழக்கம், சோம்பல், விபச்சாரம் போன்ற தவறான செயல்கள் அவர்களை பிடித்து கொள்ளும். அவர்கள் நிதிகளில் செய்யும் தவறுகள் வெளிச்சத்திற்கு வரும். இத்தகைய மக்களின் நேர்மையின்மையே அவர்களை நிச்சயமாக அழித்துவிடும். பொல்லாத வழிகளில் இருந்து மனம் திரும்பாமல் தொடர்ந்து தவறு செய்வார்களேயானால், ஏமாற்றுகிற மக்களின் எதிர்காலம் நம்பிக்கை இல்லாத இருளிடமாக இருக்கும். அவர்களுடைய பாவம் அவர்களை கண்டுகொண்டு இறுக்கமாக பிடித்து கொள்ளும். அதே நேரத்தில் செம்மையானவர்களின் எதிர்காலமோ பிரகாசமாகவும் மகிமையாகவும் இருக்கும். ஏனென்றால் அவர்கள் நீதியையும் நேர்மையானவர்களையும் தேர்ந்தெடுப்பதால். பொல்லாதவர்கள், ஏமாற்றுகிறவர்கள் தேவ வார்த்தையை நிராகரிப்பதால் சின்ன சின்ன விஷயங்களில் கூட குழப்பம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். அது அவர்கள் அழிவிற்கு நேராக வழிநடத்தும். ஞானத்தின் கட்டளையே உத்தமமாக வாழ்வதும் எப்பொழுதும் சரியானதை செய்வதே ஆகும். இவைகளை நமக்கு நிலையான வழிகாட்டியாக இருக்கிறது. நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிதாவும் நம்முடைய பரலோக பிதாவை மகிழ்விக்கும் காரியங்களையே செய்தவர். அவர் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உத்தமத்தில் பூரணமான வாழ்க்கையை வாழ்ந்தவர். அவரை நம்புகிறவர்களுக்கு என்றென்றைக்கும் இருக்கும் நீதியின் ஆதாரமாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.